பண்ணிடாங்கன்னா நீ கண்டென்ட் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லு, எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படிங்கிறான். நிதிஷ் இப்ப யோசிப்பான். சரி சவுத் சங்கர் அந்த இது பாத்தியாடா சார் கைய உடைச்சிட்டாங்க ஒரு டவுட்ரா, அவன் செத்துருவான் அந்த மாதிரி போய் சொல்லுங்கிறான். பாவம் என்ன உண்மையிலே அலெக்ஸ் போடுறான். சாவெல்லாம் மாட்டான் அலெக்ஸ், நான் சொல்லட்டுமா? இப்படியே சாவத்துக்கு ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணிட்டு அவன் வக்கீல்கிட்ட போலீஸ் என்ன கொல்றாங்கன்னு ட்ரை பண்ணுவான், அவ்வளவுதான். இவனை எல்லாம் கொல்ல மாட்டாங்க. இப்ப எழுதி கொடுத்திருக்கான், நான் இனிமேல் இந்த மாதிரி யார் வாங்கிக்கிறாரு கோடிக்கு இல்ல இனிமேல் இந்த மாதிரி நான் பேச மாட்டேன்ட்டு எழுதி கொடுத்துருக்கான்டா அவன். இன்னொன்னு ஹைலைட் என்னன்னா, இப்ப வந்து பெயில் கிடைக்கிறது ரொம்ப இதா இருக்கு. அடுத்த மாசம் ஒரு மாசம் ஃபுல்லாவே கோர்ட்டுங்கெல்லாம் லீவு. ஏன்னா இந்த வெயில் காரணத்துக்கோசரம் கோர்ட்டுங்கெல்லாம் லீவ் விடுறானுங்களாம். ஓகேவா, அதுக்குள்ளார பெயில் வாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறான் அவன். ஆனா எனக்கு இது எப்படி என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு, ஐயா நெஞ்சு இழிக்குதுங்க ஐயா அப்படின்னு படுப்பானே அந்த இதுல. அதுதான் ஐயா என்ன அடிக்கிறாங்க ஐயா. மச்சான் நான் ஒண்ணு சொல்றேன், வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வடிவேலு படத்துல மாலான்ட்டு பால்ல அந்த மீம் போடும்போது வடிவேலு ஃபேஸ்ல வந்து தனுஷ் வச்சுக்கோங்க, அந்த லேடி ஃபேஸ்ல ரஜினி வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். இல்ல ஏதாவது கடிக்க வந்து அந்த வேலைதான் பண்ண போறேன் பாரு. டேய் சாம யோசிச்சு பாத்தியா, விவேக் ஆட்டோ பொம்மை அடியில வச்ச மாதிரி கம்முனுறானு. இது எஸ்கேக்கு நடந்துன்னு வச்சுக்க, உரிச்சு மாவன பேச தெரியும். டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியாதடா. நான் என்னடா டேய், நான் தளபதி ஃபேன்டா, எனக்கு என்னடா அவனுக்கு என்ன நடந்தா என்னடா. இல்ல ஒரு சூர்யா ஃபேன் கால் பண்ணத பாத்தியா, கத்தகளி படம் ஒருத்தன் போட்டுருந்தான்டா. அது என்ன போட்டிருந்தானா, கத்தகளி தான் வந்துட்டு எடுத்ததுலயே நல்ல படம் அந்த பாண்டியராஜ் அப்படின்னு போட்டிருந்தான். ஒரு சூர்யா ஃபேன் கால் பண்ணிட்டு கத்தகளி எடுக்க சொன்னா கண்டாவியத்தை வச்சுட்டான்னு கால் பண்ணிட்டான். அந்த புண்டைக்கு பட புண்டையா பாத்துருப்பான். கதகளி சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும் படம். அந்த கத்தகளி கிளைமேக்ஸ் சரியான ட்விஸ்ட் டாடி. நாளா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் டிவில தான் பார்த்தேன். சூப்பரா இருக்கும் அந்த படம். அதனால பரவாயில்ல. இன்னொரு எஸ்கே ஃபேன் என்ன தெரியுமா பண்ணா, நம்ம வீட்டு பிள்ளை பாத்திருக்கியா அப்படின்னு கொண்டு நல்லாதான்டா இருக்கும். வீட்டுக்கு நம்ம வீட்டு பிள்ளை ஒரு வீடியோ புண்டை ஒண்ணு போட்டிருந்தான். எப்பா அதுதான் நினைச்சேன் போலான்னு. சத்தியமா நம்ம வீட்டு பிள்ளை விட்டு தான் அந்த டைம்ல மிஸ்டர் லெவல் தான் மூட்டு கம்முடுறா டேய். இல்ல இங்கதான் என்னோட இங்க ஆபீஸ். இல்ல அவன் அந்த கடையில இருக்கும். சரி அது இல்ல நம்ம வீட்டு பிள்ளை பரவாயில்ல. 80க்கு அவன் போட்ட வீடியோ பாரு, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லாம் பாத்துட்டு வந்து பேசு. அந்த வீடியோ மேல கேட்டது ஈட்டியா நம்ம வீட்டு பிள்ளை. அவன் அது வெட்டி ஒளிடா நம்ம வீட்டு பிள்ளையெல்லாம். யாரா அவன் கடைக்குட்டி சிங்கமாவது பரவாயில்ல. ஈட்டி நாதம் சொல்றான். சரி இது நல்லா இருக்கு. சரி கதகளி தாண்டா நல்லா இருக்கும். மெட்டி ஒலியே பரவாயில்லைங்க. இன்னைக்கு ஈட்டியா நான் நம்ம வீட்டு பிள்ளையா நல்லா இருக்க. விவேக் யோசிப்பா இவங்கிட்ட பணம் அப்படி மாட்டீங்க போல. நான் போற வரலாம் அடிக்கிறீங்க. விவேக் பாவம் சும்மா இருங்க. இவனுக்கு என்ன கேக்குறாங்கடா, ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்கன்னு. இல்ல அதாவது தனுஷ் கொஞ்சம் வெறி முத்திருச்சு. என்ன பண்றது, போல போலகிறான். எலும்ப நடிச்சா எனக்கு என்னடா, என்ன ஏன்டா சொல்றீங்க எலும்பு எல்லாம். நீ தானே எலும்பு மியூச்சுவல் இத்தனை வருஷமா படம் வந்தாலும் நான் கவின் கூட தான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்ப நான் கவின் மியூச்சுவலா பழைய ட்வீட்லாம் இறக்கி விடுவா. ராயலுக்கு பேக் ஸ்டாப் இதான் நினைக்கிறேன் ப்ரோ. என்னடா என்ன சொன்ன, ராயன் படத்துக்கு பேக் ஸ்டாப் ஆயிடும் போல இது. இல்ல அது பயங்கர இதாயிரும்டா. அலெக்ஸ் ரஜினி ரஜினி பத்தி பேசியிருக்கான்ல, பயங்கர ப்ராப்ளம். மேல அமைச்சிருக்கேன் பாரு. இதான் மாஷ் லுக்கா பாகுபலிக்கு. சாரி அவன் பேர் என்னது, ராஜமௌலிக்கு. அப்படிதான் நினைக்கிறேன்.
மகேஷ் பாபுலுக்கு பொண்ணு ஏன்டா பின்னாடி இல்ல பின்னாடி வால் வளர்க்கறது மேட்டர் இல்ல, கொஞ்சமாவது எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஆக்டிங் பண்ணணும். பாப்போம் இப்படியே வாங்கிடுவான். ராஜமௌலியை அடிச்சு சொல்லி கொடுப்பான் ப்ரோ. அவன்லாம் கேரவன்ல போய் கஷ்டம் தமாஷ் பாப்பா. என் மகேஷ் பாபு இன்னும் 3 வருஷம் நல்லா அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன் ராஜமௌலி கிட்ட. 3 வருஷம் கழிச்சு படமே வரும். ஆனா அந்த படம் டவுன் ஆச்சுன்னா பெரிய விஷயம் ஆயிடும். பெரிய ஃபால்ட். 2 பேருமே ஃபால் டவுன் ப்ரோ என்ன கேட்டா. ஆனா இல்லடா அவன் ட்ரிபிள் ஆரே அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவது நல்லா எடுத்து விட்டுறான். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துருவான் ப்ரோ ராஜமௌலி. எனக்கெல்லாம் பாகுபலி தியேட்டர்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இது பாகுபலி தான் சாரி ட்ரிபிள் ஆர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு பாகுபலி அளவுக்கு இருக்குன்னு நினைச்சேன். செகண்ட் ஹாஃப் பார்த்து தெரிஞ்சு ஒரு படம் இருக்கால தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துறாரு பழுவிரி. ஆனா ஓகே ட்ரிபிள் ஆர் கேட்டா பாக்கலாம் ஒருத்தவங்க நல்லா அலெக்ஸ் லைவ் ஃபைட்ஸ்க்காக பார்க்கலாம். அலெக்ஸ் தூக்கி அடிக்கிறதுக்காக பார்க்கலாம். எலும்புன்னு தானே அடிச்சிருந்த, அப்புறம் எதுக்கு இந்த பக்கம் வந்த? அவங்களுக்கு வேற வேலையே இல்ல ப்ரோ. இங்க பாரு, நான் வந்து மகேஷ் பாபு யூச்சுவலா டேய் இல்லடா மகேஷ் அங்கிள் மகேஷ் பாபு கிங் ஆஃப் ஜெனி அடிக்கடி வாட்டர்மெலன் சாப்பிடுவாரு, டக்குன்னு அவருக்கு அப்படி வச்சுட்டாங்க. டேய் அப்படி இல்ல அப்படி இல்லடா. இங்க பாரு, நீ எப்ப பேசும்போது நான் அதை ட்ரிகர் ஆக மாட்டேன். என்ன ஏன்டா எங்க போனாலும் ஏடா மகேஷ் பாபு வீட்டுல போய் பெல் அடிச்சுட்டு போறீங்க? எங்கன்னா போனா அங்க போங்கடா, திருப்பி அவன் ஒரு ரைடு ப்ரோ அது. அது கிடையாது. அலெக்ஸ் வந்து ஒரு உலகமாக ஐட்டம், எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு டக்குன்னு கதவு தட்டு வருவான். 2 மணி நேரம் போயிட்டு எல்லார் வீட்டையும். ஆனா டே மாமா இல்லடா, இப்ப விவேக் பெருமைப்படியே சொல்லி போல தனுஷ் மாதிரி ஐட்டம் மட்டும் இல்லன்னு அப்படி கூட இருந்தலாம். எனக்கு டவுட், எனக்கு திருப்பியும் டவுட். அலெக்ஸ் வந்து அல்லு அர்ஜுனுக்கு பெய்டு இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறான் போல. எப்ப நேபாளிஸ் வாங்கி போடும் போதே தெரியும் புஷ்பா 2 வெயிட்டிங். ஆனா இல்ல புஷ்பால ஒரு மாப்பிள்ள சொன்னாடே இந்த வளைவு கடைக்கு போயிருக்கேன்டா, வளைவி எல்லாம் வாங்க போயிருக்கேன்டா, இருக்கிறான்னு புஷ்பா 2 வெயிட்டிங். அலெக்ஸ் இங்க பாரு, நீ வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு டாபிக் ஆரம்பிச்சா நேரா மகேஷ் பாபு வீட்டு போய் ஒரு நிமிஷம் இல்ல பர்த்டே வந்துட்டு மேல மகேஷ் பாபு போட்ட ஷேர் பண்ணிச்சு. பார்த்தோன்னே என்ன தோணுது, இவன் எக்ஸ்பிரஷன் பண்ண கூட எதுக்கு ஷேர் பண்ண? இதாண்டா லுக் அப்படின்னு சொல்றதுக்கு ஷேர் பண்ண. பத்ரி நீ சொன்னது கரெக்ட். இவன் வந்து பெய்டு இன்ஃப்ளூயன்சர் ஃபார் அல்லு அர்ஜுன் கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. நான்லாம் இல்ல லாக்டவுன்ல இருந்தே ஃபேன், இப்பலாம் புஷ்பா ஃபேன்லாம் இல்ல. ஸ்கூல் அனுப்புனியே போன்டா அலெக்ஸுக்கு டெலிவரி ஆயிடுச்சா? டெலிவரி ஆயிடுச்சு. ஆமாடா ரிசீவ்ட் வந்துச்சு மெசேஜ். இன்னைக்கு நெயில் பாலிஷ்லாம் அமுச்சு விடலாம்ன்றீங்க. நெக்ஸ்ட் என்ன அலெக்ஸ் சின்ன பையன்லாம் அடிக்கிறான். இவனடா கலாச்சம் தான் புஷ்பாவா? நிதிஷ். ஆனா இல்லடா படம் வரும்போது அந்த லேடி கெட்டப் சீன் பாரு, நல்லாதான் இருக்கும் பாரு. புடவை கட்டுறது வரும். பாட்டு மட்டும் வரட்டும்டா அப்படின்னு கேட்டுட்டு அதாவது இல்ல நல்லா இருக்கு. ஒரு ஷூவை கழட்டி போட்டுட்டு அலெக்ஸ் ஒரு ஸ்டெப் இருக்கு, ஷூவை கழட்டி போட்டுட்டு இப்படி ஆட்டி விட்டு திரும்ப அதை போடுறானே. ஆனா இந்தியா லெவல்ல ட்ரெண்ட் ஆகுது. இன்ஸ்டாகிராம்ல போய் பாரு புஷ்பா அந்த சரி தமிழ்ல விட்டு லால் சலாம் போட்டு அடிச்சிருக்கான் இன்னைக்கு வீடியோல. லால் சலாம் ஊரே ஆளு இல்லையா? பத்ரி நீ வாங்கிக்கிறியா? ப்ரொமோஷன் பத்தி ஏதோ பேசியிருக்கான். ஒரு டவுட்ரா, ஏன்டா மாமா அவன் மருமகனே வாங்கி கூடாது? ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் அவனே வாங்கி காலா படம் எடுக்கும்போது காலாவதி ஆயிடுச்சுடா ஒன்றபாரு. ஆமா காலா அவன் இல்ல, அதுக்கப்புறம் வேற எந்த படமும் எடுக்கல இல்ல ஒன்றபாரு. ஆமா லாஸ் ஆயிடுச்சு. ஆனா இங்க பாரு, இந்த இங்க இது லைக்கா ப்ரொடக்ஷனு இந்த ஒண்டர் பாரு இவங்க ஏன் தான் உயிரோட இருக்கிறாங்களே தெரியல. அது என்னதான் சொந்தம் இருந்தாலும் சொந்தத்துக்குள்ள பிசினஸ் வச்சுக்கிறது இதெல்லாம் வச்சுக்க கூடாது. அது என்னைக்கா இருந்தாலும் ப்ராப்ளம் ஆகும். ஆனா உன் சொந்தம் நல்லா இருக்குதுப்பா. ரெயின்போ காட்டுற இங்க பாரு லைக்கா வீட்டுல லைக்காவுக்கு வந்து அடமானம் எழுதி குடுத்துட்டானுங்க ரஜினிய ஃபேமிலியே.
நீ அந்த ஆளை வச்சு படம் பண்ணு என்ன வேணா பண்ணு அடிச்சுக்கோ. ப்ரோ அப்பெல்லாம் கிடையாது. ஆனா லைக்கா முத படம் பண்ணது இது காலாதான். தளபதி கூடடா மென்டலும் கூட லைக்காக்கே முத படம் கத்திட்டான். ஆனா லைக்கா மென்டலும் கிட்ட முத சொல்றா இல்லடா வீடியோல பேசின சுச்சியை விட்டானுங்க கேள்வி கேட்கறது. ஹாலிவுட் ஸ்டார்னு போட்ட என்ன குவாட் பண்ண உட்காந்துக்கிறானுங்கடா. ஆமா ஹாலிவுட் ஸ்டார்னு இப்ப போட்டா காண்டா இருக்குமா இருக்காதா? ஏய் சுந்தர் நீ கோட் பண்ணிருக்கல, அது தளபதியை தான் கிண்டல் பண்ணுவாங்க. எஸ்கேடிபி வச்சுட்டு கோட் போட வேண்டியதானே. இவரு சூர்யா சொல்லி ஊம்பும் போது தெரியல அப்பலாம் ஊத்தடிவம் உண்டா. ஏய் லூசு புண்டை, சூர்யாவுக்கு நான் என்னடா போட்டேன் பைத்தியக்கார கொதி. இல்ல ராஜஸ்தான் அந்த இது போட்ட ஒண்ணு சூர்யா இதுதான்டா வச்ச. ஏண்டா நீ போட்ட நீ எஸ்கேடிபி வச்சு போட்டிருக்கணும், அப்பவே ஒண்ணு பாராட்டி இருப்பேன். போடு, போட வேணாம்னு சொல்லல. நீ எந்த டிபியும் வைக்காம அலெக்ஸே நீ போடலாம்டா. அலெக்ஸே உனக்கு வந்து தனுஷ பிடிக்காது, எக்ஸ்பி போடலாம், தனுஷ பிடிக்காது, போடுங்க. எஸ்கேடிபி வச்சு போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும்ல. சரி ஒரு நிமிஷம் கலாய்க்கிறது கூட தனுஷ பிடிக்கும்னு சொல்ல முடியலடா. ஐயோ பயமாகுது. அவன் விவரமா பத்தியா இல்லையா பாத்துக்க. ஆனா அஸ்வினி நேத்து ராபிட பத்தி பேசணும். இல்ல பாப்போம். இது ஸ்ப்ரெட் எல்லாம் ஆகாதுடா பெருசா. ஆனா கொஞ்சம் கலாய்ப்பானுங்க. ஆனா விவேக் செமையா கட் பண்ணிருக்காங்கடாடி ஃபுல்லா. என்ன பண்ணாங்க? வீடியோங்க. ஆமா இன்னைக்கு என்ன அதான் கமெண்ட்லயே தான் போட்டுக்கிறான். டான் டூர்ஸ் ஆஃப் டான் கலைகளி ஊத்திருக்காங்க கமெண்ட்ல பாரு. கிரிஞ்சு புண்டைக்கு தான் பிடிக்குன்னு போட்டுருக்காங்க எல்லாம். நீ உண்மையிலேயே அது கிரிஞ்சுடா. ஏய் உன் கமெண்ட் போய் பாறா, உன் கமெண்ட் தான் போய் பார்க்க சொன்னேன். இல்ல நான் ஒபினியன் தானே கேட்டேன், நான் எதுவும் சொல்லு. இல்லடா நானே ஒரு எஸ்கேப் ரீப்ளே பண்ணிருக்கேன். அப்புறம் ஓபனா சொல்றா, ஓபனா பேசுறாரு. ஐயோ சந்திரா அப்படி இல்லம்மா, ஓபனா பேசுறாரு. ஏன்டா போய் பேசுற? இல்லடா புண்டை இல்ல. ஆனா சொல்றேன் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டே போய் சொல்லிட்டேன். ரேவந்துக்கும் எனக்கு சண்டை. ரேவந்த் படமே நல்லா இருக்குதுன்னுட்டான். இல்லடா எனக்கு எந்த காமெடியும் பெருசா செட் ஆகல. பாட்டு நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. பர்சனலா ஒரு விஷயம், ஒரு எமோஷனலா ஒரு விஷயம் கனெக்ட் ஆச்சு. அந்த அப்பா விஷயம். அதான் டான் ஓகே நல்ல படம் இது கூட. டேய் அந்த வருஷத்துல டாப் 10ல அதிகமா வந்த படம் இதான் தெரியுமா? டயட்டோர்லயா என்ன படம்? இந்த படம் நல்லா ஓடுன படம். திருச்சி கம்பெனி தான் இதுக்கு. இதோட தமிழ்நாடு கலெக்ஷன் கிட்ட கூட வரல. விவேக் இந்த படத்தை தான் உதயநிதி ஸ்டாலின் கலாய்ச்சிருப்பான். ஆமா ஆமா டான் பார்த்தேன் சிரிப்பு வரல. ஆனா அதான் டெலீட் பண்ண சொன்னேன் அப்படின்னு. ஆனா படம் ஹிட் ஆயிடுச்சு தான் பெருசு. இவங்க சிரிச்சுட்டாங்க. இப்ப கொஞ்சம் டீசெண்டா உள்ளவங்க அப்டேட் ஆயிருப்பாங்க. ரீசெண்டா பிறந்தாங்க. டேய் இல்லடா கமர்ஷியல் பவரே தான்டா. இப்ப நீ பாக்குற மொக்க காமெடி கூட தியேட்டர்ல ஆடியன்ஸோட பார்க்கும்போது அப்படியே குபீர்னு இருக்கும் அப்படின்னு. ஆனா அப்ப கூட எனக்கு குபீர்னு இல்ல, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. டேய் ஆனா இல்லடா அந்த டைம்ல எல்லாம் கலாச்சது என்னன்னா விசுவாசமும் டான் படம் மட்டும் தான் கிளைமேக்ஸால மட்டும் ஹிட் ஆச்சு. ஆனா அப்படி பார்த்தா இல்லடா, இல்ல அப்படி பார்த்தா கூட டான் பத்தல இதுவும் நல்லா இருக்கும்ல. விஸ்வாச கிளைமேக்ஸ் எல்லாம் ஒண்ணுமே டான் கம்பேர் பண்ணுவோம். டான் இன்னும் நல்லாவே இருந்துச்சு. என்ன கேட்டா அதான் அந்த டானே நல்லா இருந்துச்சு. விஸ்வாசம் கிளைமேக்ஸ் கம்பேர் பண்ணா அது புண்டமா தான் இருந்துச்சு. விஸ்வாசம் யாரா இதை வைப் பண்ணுகிறது? வேதாளங்களை எடிட் பண்ணி போடுறீங்களே. மாயாவி சூர்யா ஒரு கேரக்டர் கொண்டா, அதுல அதை வச்சு இதை எடிட் பண்ணுங்கடா. காலம் மடுத்து போட்டாங்க. இப்போ எடிட் நல்லா இருந்துச்சுங்க, அதை போட்டு விட்டேன். நல்லா தான் இருந்துச்சு தளபதி விஷயம். படம் இல்ல அந்த படம் இன்னும் பாக்கல. பாரு நல்லா தான் இருக்கு. தமிழ் டப்ல என்ன படம்டா? என்ன படம்? ஆவேசம். இல்லடா ஆவேசம். அது பாட்டு, அந்த பாட்டு தான் வைபே அங்க.
அதுவும் படம் நல்லா இல்லைன்னு சொன்னானுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல இந்த ஷாம் பாத்துட்டு இவனுங்க ஓத்த அளவுக்கு அந்த அளவுக்கு இல்ல, ஒரு டைம் பாக்கலாம் அப்படின்னு. மலையாளம் மேல வன்மம் இருக்கவங்க பிடிக்காது. ஏன்டா எனக்கே மலையாளம் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணிருக்கேன் பாரு அலெக்ஸ். இது சும்மா ஒரு 10 செகண்ட் தான் பாத்துட்டு வந்து சொல்லு. என்னடா இது? இலுமினாட்டி தளபதி. இலுமினாட்டியா? என்னடா இலுமினாட்டி? நிதிஷ் நீ எடிட் பண்ணியாடா? நான் எடிட் பண்ணல, சும்மா கடன் சுத்தி கேச்சிட்டேன். நல்லா இருக்கு. அவன் எடிட் பண்ணா கிராண்டா பண்ணிருப்பான். அவன் பண்ணா நல்லா பண்ணிருப்பான்டா. என்னது? ஓகே சரி ஓகே. அதான் ஆனா அந்த சிச்சுவேஷன்ல இருந்து தமிழ் சினிமா காப்பாத்தணும்னா கங்குவான்ற ஒரு சூப்பர் காப்பு தான் வரணும். சூப்பர் காப்பு அப்படியே அந்த வேன்ல இருந்து வரும்போது திடீர்னு கங்குவா சூப்பர் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டான் சார். கங்குவாருங்கிற ஆமாடா, இது கங்குவாங்கிற கண்ட்ரோல் லாங்குவேஜ் வந்தாதான்டா. நான் நேத்தா ஒரு ஸ்டூல எங்க கொடுத்தேன், இன்னொரு ஸ்டூலும் வாங்கிட்டு வர காசு இல்ல, கம்முன்றுங்க. என்னடா டேய் ஜீவராஜ் என்ன இருக்குது? டிவோர்ஸ் பண்றாங்களா? எது? சாய்ந்தேவி அண்ட் ஜீவ். ஓ டைவர்ஸ் நோட்டீஸாடா இது? டைவர்ஸ் நோட்டீஸ் பப்ளிக்கா விட்டுறோம். விவேக் இந்த மாதிரி தனுஷ் ஒரு இல்ல விவேக் இந்த மாதிரி தனுஷ் ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் ஒரு டைம் விட்டா ஞாபகம்டா? ஆமா ஆமா ஐஸ்வர்யா தனுஷ் ரெண்டு. அது என்னதான் ஆச்சு கட்சியில ஒட்டுக்கிச்சா இருக்கா இன்னும்? வேற ஒருத்தி கூட கான்டாக்ட்ல இருக்கான்னு நினைச்சேன், ஒருத்தன் கூட இருந்தான்னு இப்பதான் தெரிஞ்சு. இல்ல வேற ஒருத்தி இல்ல ஒருத்தன். ரெண்டு பேருமே இதா இருக்காங்களாடா. இல்ல மேல ஒரு வீடியோ அமைச்சிருக்கேன் பாருங்கடா. ஆனா விவேக் ராயனுக்கு கல்லுப்பு போடுவல, அப்பெல்லாம் இந்த வீடியோ இந்த கமெண்ட்ல போடுறேன் இருடி. ராயன் கூட இந்த அமரன் படம் ரிலீஸ் ஆனா கல்லுப்பு போடுவேன். டேய் விவேக் போடுவேன் இன்னைக்கு. ஆனா பர்த்டே இல்ல, இது பாத்துருக்கேன். இல்ல இல்ல மலையாளத்துல இருக்கு, மலையாளத்துல அர்த்தம் தெரியல அது என்ன அர்த்தம்ட்டு. மல்மட்டி குதி மலையாளத்துல இல்லடா விவேக் சொல்லுங்க. இன்னைக்கு விவேக் டக் லைஃப் வந்து இந்த ஏபி இன்டர்நேஷனல்ல ஓவர்சீஸ் வாங்கியிருக்காங்கன்னு போட்டாங்களா? இவன் சுந்தர் கீழே வந்து அப்ப அமரன் அப்டேட் விடமாட்டேனா? அமரன் யார் போறான்னு கேட்டா அவ்வளவுதான்டாடி ரைட். அவன் ப்ரோன்றான். இல்ல அவனே நிம்மதியா தெரியும், அவன் டவுசர் போச்சு. கொஞ்ச காலம் வாழ்றானுங்க, வாழ்ற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்றானுங்க, பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போறானுங்களே. அமரன் கமல் தானே ப்ரொடியூசர்? ஆமாண்டா. அதான் கேக்குறேன் பத்திரி, நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கேட்கலாமா பத்திரி? ஏய் சட்டு ஒரு செகண்ட் ஞாபகத்து வரலடா. கோரை அல்ல அத விடுங்க. கேக்குறது என்னன்னா வரானுங்க, உங்க மைக்கு தான் இதாவது 10 வருஷம் 15 வருஷம். கோரை சிட்டி எல்லாரும் பேசுற சிட்டி மாதிரி கேக்குது. கண்கள் அனகன் படம் கொஞ்சம் மாத்தி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நிறைய டைம் ஃபீல் பண்ணிருப்பேன். ஆனா கொஞ்சம் திரும்ப பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு முட்டா புண்ட படம் தான். என்ன மச்சான் மாத்தி எடுத்து ஹீரோயின் பதிலா? அனகன் நல்லா இருக்கும்டா. அவன் வந்து என்ன சொல்ற புரியுற மாதிரி எடுத்துருக்கான். டபுள் எடுத்திருந்தா கரெக்டா இருக்கும்டா, ட்ரிபிள் எடுத்ததான் கேவியானந்த் நல்லா தான் டைரக்ட் பண்ணுவான். கோ படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கேவியான இல்ல ஒரு டவுட்ரா, ஆனா ஆனஸ்டாபிள் சொல்லணும். குள்ள மேல இருக்கிற கான்ல போயில, குள்ள மேல இருக்கிற கான்ல போய் சொல்லு ஆனஸ்டா சொல்லு. எல்லார்கிட்டயும் இல்ல உன்கிட்ட ஆனஸ்ட்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். என்னன்னா மாற்றான் நல்லா இருக்குதா இல்ல அநேகன் நல்லா இருக்கு? மாற்றான் இல்ல அநேகன்? மாற்றான்டா. டேய் அநேகன் தான்டா, மாற்றனோட நல்லா இருக்கு. மாற்றான் மாற்றம் புண்ட படம். கன்ஃபியூஷனா இருக்குது எனக்கு. இல்லங்க மாற்றான் நல்லா இருக்கும். அலெக்ஸ் வன்மை விட்டு சொல்றேன், அநேகன் தான் நல்லா இருக்கும். டங்க மாதிரி பாரு. அநேகன் தான் உண்மை, எனக்கும் வன்மத்தை விட்டுட்டு ஊம்புற பத்தியா? நல்லா இருக்கும் அநேகன்.
அன்னைகன் பிடிக்கும். அதுல டார்க்லயும் படம் நல்லா மாற்றானோட அன்னைகனோட மாற்றான் நல்லா இருக்கும். அன்னைகன் நல்லா தான் இருக்கணும். எனக்கும் அதான் தோணுது. மாற்றான் தான். மாற்றான் நல்லா தான் இருக்கும் அன்னைகன். என்ன கேட்டா இந்த டைம் மாற்றான் விட்டு நல்லா இருந்திருக்கும். ஆனா அநேகன் எந்த டைம் விட்டுனாலும் செருப்பால் ஓடி இருக்காதுடா ஓடி இருக்கும். ஒரு நாளாச்சும் ஃபுல்லா ஓடி இருக்கும் மாற்றான் விட்டுருந்தா. அதெல்லாம் இல்லடா, ஓடி இருக்கோம்டா மாற்றானே. ஒரு நாள்ன்றான்டா இவன். தீபக் வேற இருக்கான்டா, மனசு கஷ்டப்பட போறான்டா. தீபக் அவன செருப்பால மேல இவங்க 2 பேரும் ஹெச்டி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நான் போன பார்த்தா அநேகன் கேட்டாலே அநேகன் தான் சொல்லுவாரு அவரு. யாரு இவ்வளவு டீசெண்டா கரெக்டா சொல்றது? இல்லடா நான் விவேக் கிட்ட தான் சொன்னேன். உன் புடின்னு முன்ன வேணா, நான் மத்தவங்க கிட்ட கேக்குறேன். எல்லாருக்கும் ஆட்டு லேப்டாப் துடிக்கும். விவேக் மட்டும் தினசும் துடிக்கும். சாப்பாடு தீபக் என்ன விட்டுறா மத்தவங்க கிட்ட கேட்கலாம். நான் உன்கிட்டலாம் கேட்கலடா. இல்ல அந்த டி மேட்டர் என்ன உனக்கு என்ன ஃபீல் ஆகுது? ஐயோ நான் உண்மையா நீ வேற அமைதியா இருக்கலாம். உங்க சைடு தான் தீபக் அங்கிட்டு போய் தனுஷ் போயிட்டு வேண்ட பிரகாஷ்ட போயிட்டு தீபக் இந்த மாதிரி சொன்னான்னு உன்னைய கோத்து விட்டு ஓடிடுவான். இல்ல பிரகாஷ் கமெண்ட் பண்ணான்டா, ப்ரோ ஏதாவது கேட்டுற போறோம். நான் அவன் பிரகாஷ் தான் போய் கிண்டல் பண்ணலான் இருந்தேன். சரி பாவம் ஆல்ரெடி இதுல இருப்பான், மனசு கஷ்டத்துல இருப்பான். இல்ல மாமே, ஆனா இது கேட்ட உடனே யாரா இருந்தாலும் குபீர்னு ஆயிடும்டா. என்னடா இது ஏதோ கேஸ பாத்துருக்கு, இதுல புது கேஸ் இல்ல. இல்ல உண்மையிலே அவங்க இருக்கவங்க என்ன தெரியுமா, போன அடிச்சுட்டு போன விட கோத்தாண்டு கிளம்பிடுவாங்க. ட்விட்டரே வேண்டாம். ஜிவி மேட்டர்னா அபிஷியலா போட்டிருக்காரு. அவரே போட்டாரா? ஆமா போட்டிருக்காரு. ஆமா டைவர்ஸ். என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. பெரிய அப்டேட் கேட்டேன், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன், பிளாக் பண்ணி விட்டான் லூஸ்குதி அந்த டைத்துல. பெரிய அப்டேட் கேட்டு பிளாக் பண்ணிட்டான். ஆமா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது விடாமுயற்சி அப்டேட்டா? அப்ப பிளாக் பண்ணவன். சரி. ஆனா இல்ல நிறைய மியூசிக் டைரக்டர் நார்மலா ஏன் டைவர்ஸ் ஆகுது? ஒருல பாட்டு போடலன்னா பொனாட்டி போட்டுட்டாங்களா? அது எப்படின்னா வீட்டுக்குள்ள யாரையும் விட கூடாது நாளைக்கு. நீ ஸ்டூடியோல பேசி இப்ப தம்பின்ட்டு உள்ள விட்டு என்னச்சுக்கவே அவங்க அண்ணின்னு சொல்லிட்டு அப்புறம் அவ்வளவுதான் அண்ணி ஆக்கிடுவாங்க. அப்புறம் புரியுதா? நான் எதை கடிக்குது பாத்தியா? எதை கடிக்குது? நீ தானே மியூசிக் டைரக்டர் சொன்னா. பாட்டு மட்டும் போடுவாங்க. நான் அத கேக்கலடா. இல்ல யுவன் சங்கர் 3 டைவர்ஸ், இப்ப ஜீப்ராஜ் டைவர்ஸ். நான் எதை கடிக்குது பாத்தியா? ஆமா இவரா தீபக் யுவன் சங்கருக்கு எத்தனை டைவர்ஸ்? 4 டைவர்ஸ். கரெக்ட் தான். நானா 3 நாலாவது பண்ணிட்டாங்க. அலெக்ஸ் ஏன் தெரியுமா? அவங்க பாட்டு மட்டும் தான் போடுவாங்க, ரெண்டும் போட மாட்டாங்க. அட பாவி டேய், இவங்க ஸ்ட்ரைட் போலாம் டேய். பயங்கரமா டெவலப் ஆயிட்டான்டா அலெக்ஸ் உன் ஃபேஸ் வந்துவே. டேய் இல்ல என்னடா இது இல்ல நடக்குது. சரி இதெல்லாம் ரெக்கார்டிங்ல வரும்டா நித்தீஷ். ஆனா மாமே இவரா மச்சான் யுவன் சங்கருக்கு வந்து ஃபியூச்சர்ல இது யூஸ் பண்ணிக்கிறேன்டா இந்த டயலாக். இல்ல என்னையாவது ஒரு நாள் அனிருத் அபியூஸ் பண்ணுவானுங்கள, போயிட்டு கோமால பாட்டு மட்டும் தான் போட்டியா, உன் பொண்டாட்டிய போட்டியா 3 டேஸ் ஆயிடுச்சு பேரு. மச்சான் திருப்பி ஆண்ட்ரியா கூட பிரேக்கப் ஏன் ஆச்சுன்னு கேட்டாங்க, என்ன பண்ணுவோடா? இல்ல நாங்க கல்யாணமே பண்ணலையே, லிவிங் டுகெதர். நாங்களாச்சும் போட்டோம் அப்படின்றோம். ஆனா இல்லடா உண்மையில அனிருத் பரவாயில்லடா. இல்ல ஜுனிதா போடுவார், ஆண்ட்ரியா போடுவார், ஆனா நிம்மதியா இருப்போம். அலெக்ஸ் நீ பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா பண்ணாதான்டா கல்யாணம் வரைக்கும் வரும். பாதியிலே போயிருச்சுன்னா அப்பயே நீ பெர்ஃபார்ம் பண்ணலன்னு இருக்கும். அதெல்லாம் இல்லடா, சில பண்ணோம்னா பண்ணலாம்டா. இவங்க மைண்ட் செட்ல உஷாரா இருக்காங்க. ஏன் யுவன் சங்கர் 3 பண்ணலையே? உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு இப்ப இன்னொன்னு எத்தனை கல்யாணம்? அது சொல்லு, எத்தனை கல்யாணம் முடிச்சுட்டு அனுப்பிட வேண்டியதானே? இதுக்கு அனிருத் மாதிரி சும்மாவே இருக்காங்க, வரவே இல்லையே. ஆண்ட்ரியா லிப் லாக் எல்லாம் பண்ணுவாரு. ஆமா என்ன விஜய் ரசிகர்கள் இவ்வளவு கேவலமாக பேசுகிறார்களா அப்படின்னு நாளைக்கு டைட்டில போட்ட போறேன். சூத்த மட்டும் டாபிக் மாத்து. ஸ்டார ஓடலடா, நீங்கலாம் ஃபுல்லா ஸ்டாரெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கா.
ஆமா 15 கோடி. அது பயங்கரம், அது ஆமா நான் பயங்கரமா மொத போதா? வீக்கெண்டே 15ண்ணா. வீக்கெண்ட் கலெக்ஷன் 15 கோடி. இல்லடா 3 நாள் நல்லா போகும். ஏன்னா வீக்கெண்ட் வேற 15 கோடி. 15 கோடி வந்துருச்சு. அடுத்த வீக்கெண்ட் நல்லா தான் போகும். வீக்கெண்ட் அலெக்ஸ் இங்கெல்லாம் நல்லா போகுதுடா, இங்கெல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்கடா இதுக்கு 3 நாள் நல்ல நீ எதுவா இருந்தாலும் இல்ல இன்னைக்கு செக் பண்ணி பாரு. இன்னைக்கு என்ன பாக்குறேன் பாக்குறேன். ஒர்க்கிங் டே எல்லாம் போவாது. திருப்பி ஃப்ரைடே நைட், சாட்டர்டே சண்டே தான். ஒர்க்கிங் டேல எல்லாம் நைட் ஷோ மட்டும் தான்டா அவன் அலெக்ஸ் ஃபுல்லாவும். ஆமா இல்லடா தீபக் அவனுக்கு ஸ்டார் போச்சுடா. இல்லண்ணா போட்டிருந்தேன் இல்ல. இதேதான் நான் இல்லடா வந்துறா. இதேதான் நானும் சொன்னேன். நான் மொத நாளே ஸ்டார் நல்லா இல்லன்னு சொல்லிட்டேன். இவனுக்கு வந்து என்கிட்ட கிடைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாவே பாசிட்டிவா வந்துட்டு இருந்தது. நடுவுல ஒருத்தர் நெகட்டிவ் என்னடா அதான் இல்ல ஃபர்ஸ்ட் டே பாசிட்டிவா வந்துச்சு. நான் நெகட்டிவா தான் போட்டேன். நல்லா இல்லடா பார்த்தேன் சொன்னாங்க நல்லா இல்ல. நானும் எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கரெக்ட் தான் போலயா அது படமே. அலெக்ஸ் எனக்கு பிடிச்சதே அதுதான், நேர்மையா சொல்லிடுவான். அதான் டேய் செகண்ட் ஹாஃப் சுத்தம்டா என்ன கேட்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா இல்லையா? நான் படம் பார்க்கல. சொல்லுவாப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோயின் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ. ஓகே நான் ரொம்ப மொக்கையான கொஞ்சம் தானா. டேய் உன்னோட ஹீரோடா படம் ஒரு டைம் பார்க்கலாம்டா. ஒரு சீன் மட்டும் நல்லா இருக்கும். பாம்பேல போயிட்டு அப்பா கிட்ட கால் பேசுவான். அந்த சீன் மட்டும் சூப்பரா இருக்கும். மிச்ச எல்லா சீனும் வந்துட்டு ஓவர். எல்லாம் ரொம்ப ஓவர், தேவையில்லாத வேலை. கூட செகண்ட் அதான் அந்த பாம்பே சீன். பாம்பே இது அப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தம். ஒரு செகண்ட் ஹீரோன் வரும்டா அமலா சாஜிக்கு. அமலா சாஜ் அடாப்டேஷன் பண்ண மாதிரி இருக்கும். அமலா சாஜ் ப்ரோ அவர் பண்ற வேலையை பாருங்க. சும்மா வந்துட்டு இடுப்பு பார்க்காதீங்க. புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் இயர் நான் அப்படி கேரக்டரை சொல்லல, அவங்க நல்லா இருந்தாங்க. செகண்ட் ஹீரோயின் பண்ற வேலை தான். ஐயோ என்ன கேட்டா டார்லிங் படத்துல நிக்கி கல்றானே பரவாயில்ல, நல்லா இருந்து. செகண்ட் ஹீரோயின் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் பேக் இருக்குமே, காலேஜ் லவ் பண்ணாங்க. என்னத்த பண்ணாலும். ஆனா டேய் விவேக், ஹாரிஸ் கைலான் உஷாரா எஸ்கேப் ஆயிட்டான்டா ஸ்டார்ல. அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. யார் பிரேம காதல் டைரக்டர் தானே. ஆமா என்ன ஏதோ டிவிக்கு ஏதோ பாட்டு வருதுன்றாங்க. கேக்குதா? டேய் பக்காடா. இல்ல கேக்குது. கேக்குதுடா. அப்ப இவனுங்களா இதுக்கு பால் புட்டி சப்பினுறாங்க. என்னண்ணா போன் பேசுறதுக்குள்ள பால் புட்டி வரைக்கும் போயிட்டீங்க. போன் பேசுங்க. போன் பேசுறதுக்குள்ள பால் புட்டி வரைக்கும் போயிட்டீங்க. எல்லாரும் இல்ல பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு மாநாடு இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தா சூப்பர். போறோம் தெரியல விடுறோம். மதுரை இல்ல சென்னை இருக்காது. சென்னை கிடையாது, மதுரை தான் நினைக்கிறேன். மதுரை தான் கொஞ்சம் பெருசா இடம் இருக்கும். மதுரை நான் எப்படா போறது? மதுரை வீரன் நானே. ஏன் பஸ் தான் பாப்போம். ஆனா பிளான் பண்ணி போறதா இருந்தா கூட போலாம். ஓகே போறீங்கன்னா சொல்லுங்க, வந்துடுறேன். நீ படத்தை இல்ல படத்துக்கு பக்கத்துல கூட்டால வராத நாய். நீ படம்னா வேற, மாநாடு நேர்ல பாப்போம்ல, அதனால வந்துருவேன். டோன்ட் வரி. அதெல்லாம் ஏன்னா படம் பார்க்க ஆந்திரா வரைக்கும் போறேன்ற, மதுரைக்கு போக மாட்டேடா மாநாடுக்கு. பிளான் பாப்போம். பிளான் பண்ணி போறதா இருந்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சுந்தர் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். கர்மாச பூமரங்கன்னா போட்டு செஞ்சிட்டு இருக்கான் பாருவேன். டிஎல் இப்பதான் பாக்குறேன். டேய் இவன் சும்மாவே தனுஷ் அடிப்பான்டா. இதெல்லாம் பெரிய விஷயம்டா. என்னாச்சு தனுஷ்? இந்த மூதை இல்ல விவேக், இந்த மூதையை போட்டு ட்வீட் போறேன். விவேக் இருக்கியா? ஆமா நான் சொல்ல நிஜமாவே ஒண்ணு, நீங்க சும்மா கலாய்க்கலையா? நிஜமாவே அப்படியா? டேய் உண்மைடா. அவன் கேத்தா இல்ல. அவன் எப்படா சொல்ற நீ ப்ரோ? இப்ப ஒண்ணும் இல்ல, சொன்னது வந்துட்டு இப்ப புதுசா சொன்ன கூட பரவாயில்ல. சொன்னவதான் வந்துட்டு நிறைய வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் லீக் பண்ணான். தனுஷ் வந்துட்டு திருச்சா கட்டி புஷ்ணு உருள்றது, கிளப்ல 2 புஷ்டு ஒருத்த வெளியே போய் பார்க்கிங் லாட்ல வந்துட்டு இது பண்றது, இவதான் எல்லாத்தையும் லீக் பண்ணா. சுச்சி எலெக்ஷன் ஞாபகதா? இதுல மெயின் இல்ல, இதுல மெயின் ஹைலைட் என்னன்னா,
சுச்சி லீக்ஸ பத்தி தனுஷ் கிட்ட கேட்டாங்க தெரியுமா VIP 2 இன்டர்வியூல தெலுங்குல. இல்ல மைக்க பிடிச்சிட்டு போயிட்டு படம் வர இருக்குண்ணா அவருக்கு. ஆமா மேல பாரு இல்ல கர்மா செஞ்சு போயிங்க ஒரே வன்ம மோட்ல இருக்க இப்ப. சொல்றா அலெக்ஸ். சுந்தருக்கு என்ன தெரியுமாடா, இப்ப அந்த டிமான் இஷ்யூ வச்சுல தனுஷ் ஃபேன் ரொம்ப ஹாப்பியா இருந்தானுங்க. இப்ப பாருங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்ணுவாங்க. அலெக்ஸ் அதாவது சொந்த ஸ்டார சொல்லும் போது எவ்வளவு எரியுது, குண்டி எரியுதுல. அப்ப அடுத்தவங்க சொல்லும் போது அப்படிதானே எரியும். அதுக்குதான் வந்து ஜாலியா வெடிப்பாரு. ஆனா இல்லடா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, இப்ப மனசாட்சியோட கேக்குறேன். இப்ப நீ எல்லாம் ஸ்டார் ஆயிட்ட, இங்க இருக்கிற எல்லாரையும் கேக்குறேன், ஸ்டார் ஆயிட்ட, நீ பெரிய ஸ்டார் ஆயிட்ட. ஆனா நீ எல்லாம் யோக்கியமா இருப்பன்னு கேட்டா டவுட் தான் என்ன கேட்டா. அலெக்ஸ் அப்படி இல்லடா, ரெண்டு பேருக்குமே டவுட் தான் என்ன கேட்டா. இல்லடா அலெக்ஸ், ரெண்டு பேருக்குமே சம்பந்தப்பட்டவங்களே சொல்லிட்டாங்க. இங்கிட்டு சுஜித்ரா சொல்லிட்டான், அங்கிட்டு இமானே சொல்லிட்டான் இந்த மாதிரி என் பொண்டாட்டி பண்ணிட்டான் அப்படின்னு. ரெண்டு பக்கத்துமே அங்க எங்கடா பொண்டாட்டின்னா என்னடா இது, அவன் சொல்லவே இல்லடா. மச்சான் யாரா சொல்லிருக்கான் இமானே, ஏன்டா லூசா நீ ஜென்மத்துல வந்து பண்றான் அப்படின்னு சார் இந்த டீம் மியூச்சுவல் புண்டைய பிடிங்க. டீம் மியூச்சுவல் புண்டையாவது சுசித்ரா புண்டை சொன்னாலா இல்லையா, அதே மாதிரிதான் இமான் புண்டையும் சொன்னான். சரி இல்ல அவன் வீடியோ அனுப்பான், பர்சனல் தான் சொல்லுவான், பர்சனல் பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கு மேல எப்படி உனக்கு சுத்தி வளைச்சு சொல்லுவானா. சரி வேற அதிகனால பொண்டாட்டின்னு போற நேரம் என்ன சொன்ன மாதிரி அவன் லூசு கூதி. சரி அப்ப வேற என்ன ஆனா இல்ல அஸ்வினா எவனோ வீடியோ பாத்திருக்க மாட்டான்னு என்ன வாய் விட்டு வேற வேற என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும். இந்த வலை பேச்சு அந்த 3 குரங்க உட்காந்து பேசுறது கேட்டு வந்து இது பண்ணாரு. வலை பேச்சா அஸ்வின் லூஸ் குதி இமானே டைரக்டா சொல்லிருக்கான். இமான் என்ன சொன்ன, என் பொண்டாட்டி போட்டான் நான் சொன்னவன். இப்ப சுஜிதா சொன்ன மாதிரி சொல்லவே இல்ல. வரேன் நானும் அவனை வந்து ஒர்க் பண்ண மாட்டோம். நம்ம செய்யக்கூடாத துரோகத்தை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னான். அப்புறம் வேற இதுக்கு மேல என்ன துரோகம் சொல்ல என்னது இது. சரி மேல ஷேர் பண்ணவா எடுத்து அதெல்லாம் பார்த்தேன். சரி இல்ல விவேக், இதுல ஹைலைட் என்னன்னா சுசித்ரா வந்து என் புருஷனை போட பார்த்தான்றான். நானும் சொல்றேன் சுசித்ரா தான் சொல்றான், ஓப்பனா சம்பந்தப்பட்ட ஆளே சொல்லிட்டா, சுசித்ரா சொல்லிட்டா, அங்கிட்டு இமானும் இல்லடா நீ டபுளா சொல்றியா. ரெண்டு பேருமே அதான் சம்பந்தப்பட்ட ஆளு சொல்லிட்டாங்கன்னு சொல்றேன் ஆதாரத்தோட. ஆனா இல்ல மாமே இல்ல என்னென்ன மறுபடி பேரு அத இதை ஒத்துக்கிறதுக்காக. சரி மனுபாத் பேசினா நியாயமா பேசுங்கடா. நான் நியாயமா ஒத்துக்கிறேன்னா இல்லையா. ஒரு சுஜித்ரா சொன்னா இமானு சொன்னாங்க, ஒரு பக்கத்து மட்டும் ரெண்டு பக்கத்தும் சார் கேப்டன் மில்லர் சார், உங்க கல்லுப்பு பாக்கெட் எல்லாம் ஊருக்கே தெரியும் சார். அயலான் சார் நீங்க ஆட்டி விட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். அயலான் பெட்டர் தென் கேப்டன் மில்லர். ஏலியனு ஆமா ஏலியன் தான் குண்டி வச்சது சக்கமா இல்ல. ஆனா தியேட்டர் ஓனர் சொல்றேன் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு நான் மேல அனுப்பிட்டேன். ராம் சினிமாஸ் நிறைய தியேட்டர்ல அயலானே போட்டாங்க. தியேட்டர் ஓனர் வந்து குண்டி அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க. இந்த வருஷத்துல ஒரு தியேட்டர் ஓனர் தான் போட்டான், தியேட்டர் ஓனர் தான் போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் ஏன்டா ரீ ரிலீஸ் பண்ணிட்டு தெரியுறாங்க திருக்கு புண்டை. ரீ ரிலீஸ் எதுவுமே ஓடலடா, லால் சலாம் ஓடல. ஏப்ரல் மாசம் ரீ ரிலீஸ் பண்ணாங்கடா, புரிதாடா உனக்கு 3 மாசம் இருந்தாங்க. இந்த வருஷம் ஃபுல்லா நல்ல படமே இல்லங்கறாங்க. அப்புறம் என்ன நல்ல படம்ன்றது அது மேட்டர் இல்ல. ப்ராஃபிட் நடுவுலடா கேப்டன் மில்லர் இன்னும் கேவலமான படம். அப்படி டீசென்ட்டா சொல்லிட்டு பா அஸ்வின் மாதிரி ரெண்டையும் படம் புரிதா. இருடா விவேக் நல்லா வளர்ப்பேன்ற மேன், ரெண்டையும் திட்டுடா புண்டை. சரி உங்களை மாதிரி எத்தனை மேலடா சமாளிச்சுட்டு வந்திருப்பாங்கடா புண்டை. ஊம்பு ஒருத்த குள்ளன சமாளிக்க வக்கில்ல நீ அவன. தீபக் இல்ல நல்ல வேலை இருக்கு. தீபக் நல்ல பையடா பாவண்டா, அவனுக்காக ஓட்ட மாட்டேன். எல்லா ஃபேன் பேஸ்லயும் ஒரு சில பசங்க நல்ல பசங்க இருப்பாங்கடா. ஆனா தற்கொலைங்களும் இருக்கும் அதிகமா, சுந்தர் மாதிரி. அஸ்வின் அங்க வந்துட்டு அங்க ஓவர்சீஸ்ல இருந்தா அங்கெல்லாம் இன்டர்வல் இல்லாம தானே பாப்போம். லியோ தமிழ் படத்துக்கு, ஆனா தமிழ் படத்துக்கு இன்டர்வல் விடுவாங்க. யாரா சொன்னா
அதெல்லாம் இருக்குடா மயிர்ல இருந்துச்சு. இரு இல்லடா, ஹாலிவுட்ல இன்டர்வல் விட மாட்டாங்க. இல்லடா, லியோக்கே நான் பாத்துட்டு இருந்தேன்டா. படம் எப்ப இன்டர்மிஷன் சீன் எனக்கு தெரியலடா. ஃபுல்ல படத்தை தானே போட்டானுங்க எங்களுக்கு. யூஎஸ்ல தெரியல எனக்கு, யூகேல எல்லாம் இங்கெல்லாம் இன்டர்வல் வந்து. ஆனா இல்லடா நான் சிரிப்பு சொல்ல, உண்மையில பாரு கங்கோ வந்துதான் தமிழ் சினிமா காப்பாத்தும் 1000 கோடி. டேய் வாத்தா போடா சுனி. என்னடா டேய் என்னடா வளர்றீங்க? சிறுத்தை சிவாடா தமிழ் சினிமா பிரைடு. ஒரு டவுட், ஒருவேளை சிறுத்தை சிவா சினிமாட்டிக் இதோட சிறுத்தை சிவா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி ரஜினி அஜித்தும் உள்ள வந்தா என்ன பண்ணுவீங்க கிளைமேக்ஸ்ல? புரியல. சிறுத்தை சிவா அட்லி மாதிரி புரியல. இல்லடா, காளையன் அண்ணாத்தையும் தூக்குதுறை தான் இந்த இவனும் 2 கேரக்டரும் வராங்க கிளைமேக்ஸ்ல. அதான் கங்கோ சூர்யா காப்பாத்த. புரியுதா? சூர்யா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப போன் பண்றாப்புல 2 பேரும் வராங்க பங்காளிங்களா. இல்ல அஜித் வந்துட்டு இல்ல இருடா அஜித் வந்துட்டு சொல்றான் பங்காளிகளை அடிச்சு தூக்கலாமான்னு வரா போல. புரியுதா? அங்க வந்துட்டு அதான் முடிச்சிடலாமா நீ முடிச்சிடலாமா கல்கத்தாக்கே காப்பு கட்டிட்டு சூர்யா சார் வரும்பார் அப்படின்னு அவள்தான் தூக்கி போட்டு மாரி. ஏன் நல்லா இருக்கும்டா உண்மையில அப்பெல்லாம் பண்ணா தமிழ் சினிமா. தமிழ் சினிமா நாசமா போயிடும். ஆனா என்ன தெரியுமா அலெக்ஸ், இல்ல 3 பேருக்குமே ஒரு காமன் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்ன பாயிண்ட்? 3 பேருமே ஒரு காலத்துல விஜய் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தானுங்க. சரி அது என்னடா காப்பி எடுத்தாங்க, கதறிட்டு இருந்தாங்க. என்னடா அதான் சொல்றேன் அழுதுன்னு. இப்ப டைம் பீரியட் மாறுறது என்ன தெரியுமா? இப்ப ஒரு டைம்ல விக்ரம் பீக்ல இருக்கும்போது விஜயம் வந்துட்டு கூட ஃபீல்டுல ஓடுனாரு. புரியுதா? அஜித் ரொம்ப பின்னாடி இந்த மாதவன் எல்லாம் வந்தான். அப்புறம் சூர்யா இருக்கும்போது கூட விஜய் தான் எல்லாம் கண்டுக்கினாங்க. அப்புறம் வந்துட்டு இப்ப ரஜினி வந்துட்டு கபாலி இதெல்லாம் கொடுக்கும்போதும் அப்பயும் விஜய் தான் எல்லாம் கம்பேர் பண்ணாங்க. விஜய் வந்துட்டு அப்புறம் துப்பாக்கி எல்லாம் இது பண்ணும்போது விஜய் அதுக்கப்புறம் தான் கம்பேர் பண்ணாங்க. காமனாகிற விஷயம் விஜய் தான். நம்மளுக்கு காமனா ஒரு விஷயம் தான். இவனுக்கு எவன் தான் மேல வந்து இது பண்ணாலும் எவன் தான் கீழே வந்து இது பண்ணாலும் இப்ப எல்லாரும் நம்மள தான் கம்பேர் பண்ணுவானுங்க. அதுதான் வீக்னஸே அவனுங்களுக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, ரஜினி ஃபேன்ஸ் போயிட்டு விஜய் கிட்ட சண்டை போடாம அஜித் கிட்ட போட சொல்லலாம். ஏன் அஜித்தை நம்பர் 1 தானே போட சொல்லலாம். போட மாட்டான். ஆனா போடும்போது அஜித்தை நம்பர் 1 போடுவான். போட மாட்டான். எப்படி வரும்? ஆனா ஒரு காலத்துல சூர்யா பீக்ல இருக்கும்போது விவேக் எல்லாம் சூர்யா ஃபேனா நானா? ஆமா. ஏன்டா புண்டை வாரணமா எல்லாம் நல்லா இருக்குன்னு என்கிட்ட காலைல பேசிட்டு இங்க உட்காந்து ஊரு ஊத்துனுக்குறேன். வேற நானா? ஆமா. வாரணமாயிரத்தை ஓவர் ஆக்டிங் சொன்னதே நான் தான். ஆனா இல்லடா ஒரு சீன் தான்டா வாரணமாக்கு ஓவர் ஆக்டிங். சில சீன் நல்லா தான்டா இருக்கும் உண்மையில. நல்ல படம் தான். ஆனாடே வாரணமா எல்லாம் திட்டினா தப்புடா. இது என்னடா பண்றீங்க? ஒரு ஆளே பிடிக்கன்னா புண்டா படம் மட்டும் பிடிக்கல புண்டையா நீ? இல்லடா ஆளு பிடிக்கல. அப்போ வன்மத்தை இது சொல்லு, வன்மத்தை தாண்டி சொல்லு. பிடிக்கல. ஹலோ கேக்குது ப்ரோ, சொல்லு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. அதான் தளபதி கூட செல்ஃபி எடுக்கணும்னு பார்த்தேன் நானு. ஆக்சுவலா நம்ம என் கொலிக் தான், என் ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால ஆக்சுவலா சாட்டர்டே போயிருக்காப்ல. ஸோ அவங்க செல்ஃபி எடுத்துட்டு 1 hour மோர் தென் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா உள்ள இந்தியன்ஸ் தானே இருந்திருப்பாங்க, மேக்ஸிமம் இந்தியன்ஸ் பிளஸ் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ சவுத் இந்தியன்ஸ் வந்து கம்மியா தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப கேஷுவலா பேசினாரு அந்த தளபதி. அதுதான் ரொம்ப கேஷுவலா பேசினாரு. ஸோ பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் பேசினாரு. நான் கேட்டேன், சார் என்ன இது எப்படி சொன்னாங்க? மேபி இது லெஃப்ட் விங்கா இருக்கும், இல்ல இது ரைட் விங்கா இருக்கும், எப்படி இருக்கும் அவங்களோட லைக் ஃபியூச்சர் பிளானு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க சொல்லியிருந்தேன். அதெல்லாம் கேட்டிருந்திருக்கா, இன்னும் எனக்கு எதுவும் அப்டேட் வரல. வந்த உடனே நான் சொல்றேன் என்ன இருந்துச்சுன்னா. அதான் இப்போ இல்ல எதை பத்தி பேசுறாருன்னா, லாஸ்டா ஒரு போட்டோ போட்டல இப்போ வந்துச்சு விஜய் பத்தி ரீசன்ட் போட்டோ. அதான் தளபதி வந்துட்டு 1 மணி நேரம் அவர்கிட்ட பேசியிருந்தது. அதான் அவர் ஃப்ரெண்டு தான் இவரு. அதான் அப்படிதான் சொன்னேன். அப்புறம் டிஎம்ல இன்னொரு போட்டோ கூட அனுப்பிச்சாரு. ஆனா யாருக்கும் அனுப்புறது இல்ல. உங்க ஃப்ரெண்ட் யாரு உங்க ஃப்ரெண்ட்? இல்ல நியூட்ரல்
நியூட்ரல். அவனுக்கு எல்லாருமே பிடிக்கும். எந்த படமா இருந்தாலும் எல்லாமே ஒன்னா போவோம், எல்லாம் பார்ப்போம். பட் நான் வந்து ரொம்ப தளபதி வரியேன்னு. அதனால எனக்கு அந்த போட்டோ பார்த்தோட ஷாக் ஆயிடுச்சு. ப்ரோ நோட் பண்ணுங்கள, வெறியனா இருக்கிற நம்மளால வந்துட்டு பார்க்க முடியாது. இந்த நியூட்ரல் எல்லாம் போய் 1 மணி நேரம் பேசுறானுங்க பாருங்க, எரிச்சல் ஆகுது அப்படியே. அதுதான் நானே எல்லார்ட்டையும் இன்னைக்கு ஆபீஸ் ஃபுல்லா தான் பேசிட்டு இருந்தோம். என்னடா இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறோம், நம்மளால ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி பேச முடிய மாட்டேது. அவங்க 1 hour 10 நிமிஷமா ப்ரோ? 1 நிமிஷம் போதும் ப்ரோ எனக்கெல்லாம். அதான் 1 நிமிஷம் போதும். நம்ம அந்த 1 செகண்ட் அதெல்லாம் நம்மளுக்கு அது ஒரு ட்ரீம். அதெல்லாம் என்னது அது, இதுதான்டா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் நம்மளுக்கு அந்த பிக்கு. பட் ஆனா அதெல்லாம் ரொம்ப அப்புறம் நல்லா அவனுக்கு கிடைச்சிருச்சு, பரவாயில்ல அந்த வாய்ப்பு. அதான் ரொம்ப ரொம்ப கேஷுவலா இருந்தாரு சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு போட்டோ ஆக்சுவலா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இறங்கியிருக்காரு. எங்க ஆபீஸும் லாஸ் ஏஞ்சல்ஸ் பக்கத்து தான். அங்க இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 hour. அதனால அங்க பசங்க எல்லாம் வந்துட்டானுங்க. ஆக்சுவலா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஸ்டே பண்ணிட்டு இருந்தவங்க வந்துட்டானுங்க தளபதி பாக்குறதுக்கு. சரி, அப்புறமா அங்க இருந்து ஒரு வீடியோ கூட அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் வீடியோ ஒன்று வந்துச்சு. தளபதி அங்க இருந்து அங்கிருந்து போற மாதிரி, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் அங்க இருந்து ஃபிளைட்ல இருந்து வெளியே வர்ற மாதிரி ஒரு போட்டோ. ஆனா செம இது, நல்ல சான்ஸ். 1 மணி நேரம்லாம் எப்படி யோசிச்சு பாருங்க, நம்மள அதெல்லாம் யோசிக்கவே முடிய மாட்டேது. அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வேணும், என்ன பண்றது. அதுதான் சரி, வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நாடு விட்டுட்டேன். ஓகே, நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது கிடைக்கும், அவ பாத்துக்கலாம் தளபதி அப்படின்னு. நம்மள மாதிரி ஆள்கிட்ட பேசுறத விட நியூட்ரல் ஆள்கிட்ட பேசலாம் தெரியும். அதான் நல்லது. எப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க தளபதி எப்படின்னு. அது இது ஏன்டா யாருக்கும் தெரியாதடா தளபதி, எதுவும் புதுசா தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லடா. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இது இருக்கும்ல, ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல நியூட்ரலுக்கு எல்லாம். அது ஓகே. இல்ல என் ஃப்ரெண்டு நியூட்ரலா இருந்தாலும் அவன் கரெக்டா சொல்லுவான் என்ன பாயிண்ட் நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஃபேன்ஸா இருந்து எப்படி யோசிக்கிறோம், இல்ல வெளியில இருந்து எப்படி யோசிக்கிறாங்க. அப்புறம் இது தளபதி லைக் எப்படி பாலிடிக்ஸ் என்டர் ஆகுறாங்க இல்லையா, சோ அதனால அவங்களோட ஃபியூச்சர் தளபதி என்ன நினைக்கிறாரு அதெல்லாம் கூட பத்தி பேசிருக்கதான் தான் சொன்னா. சரி, நான் கேட்கணும். ஆக்சுவலா இன்னைக்கு ஆபீஸ் காலையில அங்க நேரம் ஆபீஸ் போயிருப்பான். அதனால நான் ஏதாவது அப்டேட் கிடைச்சதுன்னா சொல்றேன் நான் ஃபியூச்சர்ல. கரெக்ட் தான். ஆனா இல்ல இதான் மாநாடு எல்லாம் வருதுன்றாங்க. எனக்கெல்லாம் மாநாடோட கோட்டு செகண்ட்ஸ்களாவது விடுங்கன்னு. ஆனா இருக்கும் ஃபியூச்சர்ல, ஆனா நல்ல பிளான் இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய கேண்டிடேட்டா வரப்போறோம். ஆக்சுவலா சிஎம் கேண்டிடேட்டுக்கு டஃப் இருக்கும். எப்படி நெக்ஸ்ட் இயர் வந்துட முடியாது எல்லாமே, பட் ரொம்ப டஃப் இருக்கும். பட் அந்த டஃபே மீறி எப்படி வரன்றதுதானே இருக்கு, பாப்போம். நல்ல பர்சன்டேஜ் வாங்கினாலே எனக்கு போதும். அதான் ஒரு 8 to 10% ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வாங்கிட்டோம்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வரும் நம்மளுக்கு ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்கு. நம்மளுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே அலெக்ஸ் ப்ரோ, பாப்போம். ஓகே ப்ரோ, ஓகே. பை. ஒரு டிஎம்ல பேசினாரு, அவர் தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் வந்துட்டு போட்டோ எடுத்து 1 மணி நேரம் பேசினாராண்டா. எரிச்சலா இருந்துச்சு எல்லாம் கேட்கும்போது. என்ன பக்கத்து சீட்டாடா? ஃபிளைட்ல பக்கத்து சீட்டா? வேலை பார்க்கறா அது பக்கத்துல உட்காந்து அதான் ஃபேமிலியோட போட்டோ எடுத்து அந்த மாதிரி. அஸ்வின் தான் இருக்கிறான் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஊம்புறதுக்கு. அவன் தனுஷ் கூட இருக்கான். இந்த நான் எப்படா லாஸ் ஏஞ்சல்ஸ்னு சொன்னேன்? நான் இருக்கிற இடம் வேற, அது வேறடா. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? எல்லாம் அங்கதான்டா இருக்கு. ஒரு பேச்சு கேக்குறேன், சும்மா ஒரு பிளைட் கிளம்பி போறேன், பக்கத்துல வந்துட்டு யாரும் வரல, டைம் ஆயிடுச்சு, பிளைட் எடுக்க போறாங்க. திடீர்னு லாஸ்ட் டைம்ல வந்துட்டு ரஜினி சார் வந்து உட்கார்றாரு பக்கத்துல. என்ன பேசு? ரஜினி சாரா? ஆனஸ்டா சொல்றேன், ரஜினி சார். ரஜினி சிம்பிளா கேட்கணும், உங்க மண்டையில என்ன நிக்குமா? ஆனஸ்டா பதில் சொல்லணும், புரியுதா? சீனு புண்டை. நான் என்ன கேட்பேன் தெரியுமா? சரி, நான் ஹானஸ்டா கேட்பேன். லாஜிக்கா சொல்லுங்க. குக்கும் பாட்டு தளபதிக்காக எழுதுன்னு ஓடுதானே விட்டீங்க அடியெல்லாம் பேசுகாடா அவங்கிட்ட. டேய் என்னடா இது, லாஜிக்கா பேசுறா. பிளைட்ல ஏற பக்கத்துல எதுன்னு சொன்னேன், அப்பெல்லாம் சொல்லவா? நல்லா இருக்கேடா. சரி இருடா, நீ கம்முன உட்காந்துக்கிற, நீ எதுவும் பேச கூட இல்ல. ஆனா இருந்தாலும் உங்ககிட்ட பேசுறாடா, ஹாய் ஹாய் எப்படி இருக்கே அப்படின்னு வராறான். நீ என்ன சொல்லு? ஆனா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு தெரியுமா? அஜித் ஒரு பேசஞ்சர் சீட் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி ஆயிருக்கு. நம்பால எந்த பிளைட்ல போறான்னு யாருக்கு தெரியுது? இப்பதான் விஷயம் எல்லாம் தெரியுது. சில பேர் பார்த்து பேசியிருக்காங்க.
ஆனா சூர்யா கவலையே இல்லை, ஏன்னு கேளு. கூட சிவகுமார் உட்காந்து போகல. சிவகுமார் பார்த்தாலே எவனும் சூர்யா பக்கத்துல உட்கார மாட்டான். அவ்வளவுதான். சூர்யாட்ட போட்டோ எடுக்க போனை தூக்கிட்டு போற சிவகுமார். இதுல ஹைலைட் என்னன்னா சிவகுமார் பொண்ணுங்கிட்ட எல்லாம் போட்டோ எடுப்பாரு. பொம்பளை சொக்கு கேக்குதா சின்ன தம்பி? ஏன்னா பசங்க இருந்தா மட்டும்தான் போனை தூக்கி போட்டு வச்சு விட்டுரு. ஆமா பின்ன பொண்ணுங்கன்னா என்ன அவங்க கிட்ட பாக்கலாம், பசங்க கிட்ட என்ன குஞ்சியா பார்க்க முடியும் போட்டோ எடுத்து? அத பத்தி பேசுங்க ப்ரோ. ஒருத்தன் கமெண்ட் பண்ணிக்கிறான், எதை பத்திடா பேச? அத பத்தி பேசணுமா? என்ன தப்பா கேக்குது. அத பத்தி அவளை மேல கூப்பிடுங்க. எதை பத்தி கேட்போம்? அத பத்தி பேசுங்க. புரியல. ஃபிளைட் இல்ல, ரஜினி பக்கத்துல உட்கார்ந்தா என்ன சார் உங்க பழைய படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் 20 கேட்டது என்கிட்ட. நான் சொல்லிடுறேன் நான் என்னோட மிகப்பெரிய ஹேட்டர் மாதிரி ட்விட்டர்ல உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா உன்னோட பெரிய வெறியன் யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படிமா. கத்தகளி மாதிரி பண்ணுகிறேன். இல்லடா நான் உனக்கு உண்மையிலே சொல்லிடாதா. உண்மையிலே என்ன பேசுவேன், நான் உங்க பல படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்திரன் தான் லாஸ்டா உங்களுக்கு பிடிச்ச, எனக்கு தெரிஞ்சு பிடிச்ச படம். அதுக்கப்புறம் ஒரு படம் கூட பெருசா பிடிக்கல. பேட்டர்ன் நல்லா இருக்கு, கொஞ்சம் படத்தை நல்லாவது பண்ணுங்க, இல்ல சினிமா விட்டு போயிடுங்கன்றோம். சத்தியமா அட்லீஸ்ட் சினிமா நிறுத்திடுங்கன்றோம். நீங்க சொல்லுவீங்க சத்தியமா டீசெண்டா சொல்லலாம்டா, அதெல்லாம் கேட்டுப்பாங்கடா. யார் இந்த பையன் உப்பரா பேசுறான், சீட்டை மாத்துங்க அப்படின்னு. இல்ல இல்ல சீட்டை மாத்தினாலும் பரல கேட்கலாம்டா. ஏன்னா மூணு சீட்டு கேட்கலாம்டா, சத்தியமா கேட்பான்டா. இல்ல இல்ல அலெக்ஸ் எல்லாம் ஓகே. இப்ப நீ பேசிட்டு பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு ஏதாவது இது போடுவல போன்ல அங்க சினாரி யோசிச்சு பாரு சார், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் சார் சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துட்டு மச்சான் சொட்ட கூட உட்காந்து இல்ல இல்ல மாமேரா ரஜினி அட்டாக் பண்ணி போட்டானா திடீர்னு பாருடா என்ன தம்பி போட்டு வச்சிருக்கீங்க. ஒண்ணுதான் சார், சும்மாதான் சார். எனக்கு உண்மையில ஆசை அஜித் கூட போகணும்டா ஃபிளைட்ல, ஜாலியா கலாசினே போகலாம். எதுக்குன்னு தெரியும். அவனை சர்க்காஸ்டிக்கா பிரைஸ் பண்ணாலே அவனே புடிச்சுன்னு நினைப்பான். அதுவே சிரிப்பா வரும். ஹாலிவுட் ஆக்டர் தலைனா அவன் நம்புவான் அஜித். அப்படியாப்பா நானும் ஹாலிவுட் ஆக்டர் தான் பாக்கணும். அவனை கலாய்க்கிறது கூட அவனுக்கே தெரியாதுடா, உண்மையிலே அவனே நம்புவான். அவனுக்கு ஹாலிவுட் ஸ்பெல்லிங் தெரியுமா கேப்போமா அவன ஃபர்ஸ்ட்? KOOன்னு வரும். அட ஹாலிவுட்ங்க. அதுக்கு வேண்டாம், அவன் அந்த மாதிரி சொல்றான்னு சொல்றாங்க. ஆமா இல்ல லியோ தாஸ் பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு போட்டுருக்கானுங்க. சொல்றான் எனக்கு பர்த்டே இன்னைக்கு இல்லடா, நான் உனக்கு பர்த்டேவா? ஆமா உனக்கு பர்த்டே இப்ப ஜூலை மாசம். ஜூலைலயா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்துடலாம்ல. தளபதி வருதா? ஏங்க என் பர்த்டே 10 நாள் கழிச்சு. சின்ன வயசுல இருந்து ஒரு டவுட்ரா. இந்த லீப் வருஷம் ஒண்ணு இருக்கு, பிப்ரவரி 29 தானே? 29 தான். 28 இல்லடா 29 தானே லீப், 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. 28 ஓகே 28 தெரியலடா, யாரா ஸ்கூல் படிக்கிறாங்க இதெல்லாம் நடப்பாங்க. சரி விடு, 28 அதான் என்ன தெரியுமா, அந்த 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றவனுக்கு அப்ப பர்த்டே 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டியை கொண்டாடுவான். சுந்தர் அடிக்கல்றா, சுந்தருக்கு தெரியும்டா. சுந்தர் அதான் தெரியும், ஏன்னா அவனே லீவ் வருஷம் போறான். புரியல. சரி அவெல்லாம் ரீசெண்டா அப்டேட் ஆன ஆல்ரா, அதுக்காக கேட்டேன். அப்புறம் பிப்ரவரி 27 கொண்டாடுவான்னு நினைக்கிறேன். உண்மையில அப்படிதானே கொண்டாடணும். நைட் வேற வழி இல்லடா, அப்படிதானே கொண்டாடணும். எப்படி இல்ல நீ வந்து ஒரு நாள் முன்னாடி இல்லன்னா ஒரு நாள் கழிச்சு நீயா அதை பிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுக்கே எப்படி நானும் ரஜினியும் ஒரே இல்ல, எனக்கும் ரஜினியும் ஒரே மாசம் பர்த்டே. ஆனா செகண்ட் வீக் நான் ஃபர்ஸ்ட் வீக். சரி ஒன்னு செஞ்சிருங்க, நீங்களும் செகண்ட் வீக் பாண்டிக்கோங்க, அவ்வளவுதான்.
ஒரே நாள் காட்டுக்கு விருந்து. என் தலைவன் பர்த்டே என் பர்த்டே போட்டு போடு. டேய் இல்லடா, இதுல போன வருஷம் வெள்ளம் வந்துச்சு. என் பர்த்டே அன்னைக்கு வெள்ளம் வந்துச்சுடா. பாடு கோத்த டிசம்பர் 12 வந்தா கூட போனோம். அலெக்ஸ் சார் என்ன நல்லா காணும் வேற. இல்ல தெரியாதா நீங்க 2 நாளா காணோம் அப்படியே எல்லாம். நாங்க பதறிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இவன் அடிச்சுட்டான். ஜாக் இருக்கான் பாரு, ஒரு வாரமா அடிக்கல. நினைச்சிருந்தேன் வெள்ளத்துல. அதுக்கப்புறம் தான் மீண்டும் வந்தாங்க. பேசுறாரா இல்லையா சண்டே? இல்லடா டேய், அந்த 2 நாள் எப்படி தெரியுமாடா, அப்பயே சொல்லிட்டேன் விடு. கஷ்டமா தான் இருந்துச்சு கொத்த சென்னையில. ஆனா அன்னைக்கு இல்ல வழக்கமா சென்னை எவ்வளவு பிரைஸ் பண்ணணும்னு தெரியும் எல்லாருக்கும். ஊர் சண்டை வந்தா கூட சென்னை தான் முட்டு கொடுப்பேன். அந்த வெள்ளத்துல அன்னைக்கு ஒரு நாள் திட்டம் பேரு சென்னை பச்சை. அலெக்ஸ் இந்த பையனாடா அவர் சொன்னப்புல ஃபேமிலியோட மீட் பண்ணிருக்காப்ல. ஆமா இதான்டா மேல. எங்கடா எப்படா 1 hour எப்படி டைம் கிடைச்சு? எப்படி அது பக்கத்துல ஃபிளைட்ல போற டைம் வரைக்கும் பேசியிருந்தாங்க. புரியுதா? அவர் இன்னொன்றா தளபதி உனக்கே தெரியுமே, அவர் ரொம்ப ஜால்ராச்சா ஓகேங்கன்னு போயிடுவாரு. ஃபேமிலினால நியூட்ரல்ல கொஞ்சம் நார்மலா பேசிடுவாரு. புரியுதா? என்னங்க எப்படி இருக்கீங்க எப்படி. இதுவே அதான் இல்லடா, நிதிஷ் மட்டும் போயிருந்தா என்னடா நீ இப்படி இருக்க வேற மாதிரி பயங்கரமா இருக்கீங்களா? விஜய் பாத்துட்டு அதான் இன்னும் அதான் அப்படின்னு கத்துவான். அதான் விஜய் பயந்துருவாரு. வா ஓகேப்பா போப்பான்னு. அதெல்லாம் இல்ல, டீசெண்டா போய் ஒரே ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துடணும். போட்டோக்கு போல வீடியோ எடுத்துட்டு போறேன் இந்த வாட்டி. அப்பதான் நம்புவானுங்க. போட்டோ எடுத்து நம்ப மாட்டானுங்க இப்பெல்லாம். ஆமா நிதிஷே சிவகுமார் என்ன போன தள்ளி விட்டுருவான். ஐபோன் உடஞ்சு போயிரும். சிவகுமார் ஒரு அஜித் கிட்ட போனாலே போன் எடுத்துன்னு போயிடறான்டா பரதேசி. அஜித் கிட்ட போனாலும் போனை முடிச்சு உடச்சு விட்டுருவான். ஆமா அது இஎம்ஐ எல்லாம் வாங்கிட்டேன்னா சோழி முடிஞ்சு. ஆனா முதல்ல இல்லடா, போன் தட்டி வருதுதான் தப்புதான். போனை புடுங்கறதும் வந்துட்டு எப்படிக்குதுன்னா உனக்கு ரைட் சைடு. இப்போ நான் சினாரியா சொல்றேன், யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க சும்மா ஒரு பெரிய ஆக்டர் அஜித் வர சும்மா போட்டோ எடுக்கிறீங்க. இந்த மாதிரி வந்திருக்காண்டான்னு சொல்றதுக்கு சும்மா போட்டோ எடுக்கிறீங்க. வீட்டு பக்கத்துல வந்திருக்காண்டான்னு கரெக்டா பாத்துட்டு போனை தூக்கி அடிக்கிறான். என்ன டெட்ல பேசுவீங்க? கெத்தாட்டியா கூட சொல்லலாம். டேய் நான் இல்லடா, ஆனா மாமி இல்லடா, நான் டீசெண்டா போய் கேட்பேன். உங்க போன் ஏதாவது காசு கொடுத்து வாங்கினீங்களா? தூக்கி அடிது யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. சும்மா ஒழுங்குதான் அந்த மாதிரி கேட்டு விட்டுருவோம். அவன் கேட்பான், ஏன் எதுக்கு மூக்குக்குள்ள எதுக்குடா கொண்டாந்து போன விடுவானுங்க. அதே மாதிரி என் பர்மிஷன் இல்லாம போட்டோ எடுக்கும் உனக்கு யாரும் ரைட்ஸ் கொடுத்துருன்னு கேட்பான். டேய் இல்லடா, இப்ப அவன் சொல்றது என்ன தெரியுமா, நீ போட்டோவே பெருசா முன்னாடி எடுக்க போல பக்கத்துல போனை வச்சு நின்னுக்கிற கொஞ்சம் அதான் இது பண்ற மாதிரி. திடீர்னு போன் ஊத்துட்டு என்ன பண்ணுவேன்? அஜித் அவன் மூஞ்சிக்கிட்டே எடுத்துட்டு போறா. அப்படித்தானே பண்ணா. இல்ல ஆனா என்ன பண்ண தெரியுமா, டீசெண்டா கேட்கணும். ஆனா அவனுக்கு செருப்பா வச்ச மாதிரி உள்ள ஃபீல் ஆகணும். ஆனா நீ கேட்கும் போது டீசெண்டா கேட்கணும். இல்லடா அசிங்கமா பேசிட்டு ஜட்டி வருவான். இல்லடா உன்னை அந்த அளவுக்கு வச்சிருப்பானுங்க நினைச்சுன்னுக்கிறியா? பக்கத்துல அதுக்குள்ளே ஈத்துன்னு போடுவானுங்க. இல்லடா ஓவர்சீஸ்ல இந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் இது ஃபேன்ஸ் சுத்தி இருந்தானுங்களே அவ்வளவு நேரம் இருந்தானுங்க. டைம் எல்லாம் இருக்கும்டா. நீ நினைக்கிற மாதிரி அவன் பெரிய புளுத்தி எல்லாம் இல்லடா. அதான் இன்னைக்கு வீடியோ பார்த்தல ஒரு எம்என் அரைஞ்சோடனே திருப்பி பட்டாருன்னு அரைஞ்சிட்டு இருக்கிறான் இவன். என்ன வீடியோடா? இது எலெக்ஷன் நடந்துச்சுல, ஒரு எம்எல்ஏ ஏதோ பூத்து கிட்ட ஃபைட் நடந்திருக்கு போல, பலாரம் அரைஞ்சிட்டான் எம்எல்ஏ இவனை. அவனுக்கு திரும்பி பலாருன்னு அடிச்சிட்டான் இவனும். விளையாண்டா நம்ம சிஎம் ஸ்டாலின் ஒருத்தர் வச்சிருப்பாரு பட்னு. ஸ்டாலின் மெட்ரோல ஏறும்போது அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். மெட்ரோல தான் சரியான சம்பவம். அடிச்சா அமைதியா போடுவான்ல இவன், திருப்பி அடிக்கல. ஆனா இவன் திருப்பி அடிச்சாடா இவன். யாரு தெலுங்குலையா? தெலுங்குல எம்எல்ஏ எந்த கட்சிக்காரன்? ஜெகன். ஜெகன் அண்ணா கலர் வந்துட்டான்டா. டேய் கவின் ஃபேன் ஒருத்தன் வந்திருக்கான்டா. ஸ்டார் லாப் பண்ண பிறகு வந்திருக்கான்டா. பாடி 2 நாளா காணும்டா. நானும் ட்ரை பண்ணிருக்கேன். அந்த அலெக்ஸ் நீ இருக்க எல்லாரையும் சும்மா சொல்லிட்டு இருக்கியா? கவின் ஃபேனா உண்மையிலே கவின் டிபி தான்டா வச்சிருக்கான். அவனை பாடுறா என்னமோ சும்மா இது மதனாடா. மதன்டா நீ வேற யாரும் மதன்டா. மதன் மன்மதன் இல்லாத மானகட்ட மதனே சொல்லு. நான் மதனே படம் பாத்தியா? மல்மட்டி மதனே, மல்மட்டி மதனே, வடசட்டி மதன்னு சொல்லு. மாங்கொட்ட மதனே.
கிளவி கொட்ட மாதிரி கிளவிக்கு எது கொட்ட கிளவு கொட்ட மாதிரி ஊசி போன கொட்டை. கிளவி பாக்கு போடுற கொட்டைய சொன்னா அந்த கொட்டையில. அலெக்ஸ் தெரியுமா மதன் வந்து சிவகுமாரோட போட்டோ எடுக்க போயிருக்கான், புடிச்சு உடச்சு மாமே ஐபோன் பத்திரம். சிவகுமாரோட அஜித்தை கம்பேர் பண்றீங்க, அதனால போட்டோ கொடுப்பாங்க. சிவகுமார்ல கொடுக்க மாட்டேன். ஐயோ சந்திரா நான் கம்பேர் பண்ணலாமா? ரெண்டுமே பண்ணலாமா? சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டாமா? இல்ல போனை புடுங்கறதும் தப்புதான், ஆனா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஆனா அச்சது பெரிய தப்பு. ஆமா இல்லடா நம்மள எஸ்ஐசி எல்லாம் பக்காவா இருப்பாடுறா, எல்லாம் பக்காவா இருப்பாரு. மதனை அன்னைக்கே நான் கோட் பண்ணாம போயிட்டேன்டா. இல்லடா இரறேன் மதனை எஸ்ஐசி கூட போட்டோ எடுத்து போட்டு கோட் பண்ணிட்டு மச்சா முதல்வன் டெம்ப்ளேட் இருக்கும்ல, நீ சரியான ஆம்பளை அந்த சிவகுமார் கூட போட்டோ எடுத்து போட்டு அன்னைக்கு இருக்கு அம்மால உனக்கு ஒரு அவருதான் முடி இருந்தா நீ போடுறான். இல்லடா எஸ்ஏசி சார் வந்து குடுத்துருவாரு போட்டோ எடுக்கலன்னா. பேசிருக்காண்டா கேட்டு பாரு. சிவகுமார் பாக்க நான் என்ன போட்டு சரி அதை விட சரி விடுங்க. ஸ்டார் என்னமோ பாத்தியா டிபி எல்லாம் வச்சு மாஸ்க் தெரியுமா கதை எல்லாம் உனக்கு பிடிச்சிருந்து சொல்லும் போதே தெரியுது. எல்லாருக்குமே தெரியும்டா கதை முன்னாடியே. எனக்கு முன்னாடியே தெரியும், ஜனவரி மாசமே தெரியும். ஜனவரி மாசம் அன்னைக்கு அவன் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றான்டா சாம தெரியாதா? சொல்லு மதன சொல்றான். மதன குமார் நீ வர ஒரு மணி நேரமா தனுஷம் போட்டு மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த தனுஷ் இதை வந்து விட்டுருங்கடா. நீங்க சுஜித்ரா சொல்றதெல்லாம் ஆனா டே குமார் எனக்கு சிரிப்பு தாங்க அது கேட்கும் போது நிதிஷ் சிரிக்கிற விஷயம் கிடையாது. உண்மைதான் அது. ஏன்னா என்ன புரியலடா. மதன் அத பத்தி பேச மதன் வந்து அஜித் ஃபேன்பா. வீடு மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. மதன் வந்து அஜித் ஃபேனே என்கிட்ட எல்லாம் வரக்கூடாது பாத்தீங்க. மதன் நல்ல பையன்டா. சரி சொல்லு சொல்லு. இல்லடா சுஜித்ரா எப்படி சுஜித்ரா எப்படி எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்டா. நீ அவ சொல்றதெல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா ஒண்ணும் தேவையில்லாம அவதான்டா சுச்சி லீக்ஸே பண்ணா. பேச வேணாம்டா, நம்ம பேச வேணாம். அத வந்து நீ ஏன் பேசுற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு நான் எங்கடா பேசுறேன்? அவதான்டா பேசுறேன். அது இஷ்டம்டா போட்டு. அவன் எங்கடா பேசுறான்? சுந்தர் தான்டா வந்து சுந்தர் தான்டா பேசுறான். குமாரா சுந்தர் தான் வந்துட்டான். சுந்தர்ன்றவன் கிடையாதுடா. குமார் அது இல்லடா. குமார் இல்ல குமார் அது எப்படி தெரியுமா? ஒரு சரி இல்ல நான் வந்துட்டு தோசை மாதிரி சாப்பிட்டா இவன் என்ன தெரியுமா பரட்ட மாதிரி அதுக்கு மேல அப்படின்னு பண்ணுறான். அவன் வந்து எஸ்கே ஃபேன்டா சுந்தர். அவன் பேசுவான். அதுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? அவன் குமாரா அவன் எஸ்கே பண்ணாலும் விஜய் டிபி வச்சுட்டு அது போடுறான். அவனை சுத்த போடுறீங்க. இது யாருக்கு தெரிஞ்சுக்கலாமா? குமரா ஆக்டிங் வைஸ் இல்ல, ஏதோ ஆக்டிங் வைஸ் எனக்கு முட்டு கொடுனா முட்டு கொடுப்பேன். குச்சி மேட்லாம் முட்டு கொடுப்பேன். ஒரு முட்டு நீ குடுக்க வேணாம்டா, அத பத்தியே பேச வேணாம்டா. டேய் ஏகே ஃபேன்ஸும் போடுறாங்கடா. என்ன நம்ம ஃபேன்ஸ் போடுறோமா? டேய் அவனுங்க நம்மள ஒண்ணாடா அலெக்ஸ் மல்முட்டை. அட பாவி ஐயோ சந்திரா அத சொல்லமா? டேய் மல்மட்டி அவனுக்கு குமரா 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 இரு அவனுக்கு ஸ்கூல் ரைஸ்ல வந்து அஜித் அடி போறன்னு பயமா என்னடா பண்றாங்க. அவன் எல்லாம் ஒரு ஆளே பேசிட்டு வரானுங்க. குமார் லூசு போட்டா உட்காரா. ஏய் அலெக்ஸ் நான் உனக்கு ஒரு நாள் இருக்குறா. நான் உனக்கு டேய் இது மதனுக்கு பிரச்சனை. டேய் சாமே தனுஷ் விச்சலடா. ஏன்டா இல்ல இல்ல இவன் ரொம்ப அழுகுறான். வளர்ந்து அழுக மாட்டான்டா இப்படி. இல்ல இல்ல அது அனிகுட்னா இன்க்ளூட். இங்க பாரு மதனுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகாது. இவன் எஸ்கே ஃபேன் சுந்தருக்கு பேக் டேய் நம்ம அதோட அவ்வளவுலாம் நம்ம பண்ணடா. சும்மா பேசாதடா. சீரியஸா என்ன ஓலோதா மாதிரி போ. அவ்வளவுலாம் பண்ணியா நீ இங்க பண்ற இல்ல குமரா? நீங்க ஐயோ சாம் நான் அப்படி பேசல
இல்லம்மா இல்லடா அலெக்ஸே அலெக்ஸே நான் குறுக்க வராட்டினா இன்னும் அந்த டாபிக் பேசுறீங்க. நீ வந்தனால்தான் பேச தெரியாது. குமார் இவன் தனுஷ் மிச்சலால தான் டாபிக்கே வந்துச்சு கேட்டு ஒரு பத்திரிக்கிட்ட. ஒண்ணும் இல்ல யாரு நாளா இல்ல நான் வர்றதுக்கு முன்னாடி பேசியிருந்தேன். 1 மணி நேரம் அலெக்ஸ் நான் கதற கேங் பங்க் பண்ணாரு. நான் வர்றதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணி போதுமாடா ஒருத்தன் வந்ததுக்கு அப்புறம் நிதிஷ் ஏதோ 10 ரூபாய் டிஎம் ஒரே போடா போட்டா மாதிரி நிதிஷ் உன்ன விடு விடு. இல்ல யாருன்னா மாமே நாளைக்கு யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா என்ன தெரியுமா சொல்றோம், அலெக்ஸ் நிதிஷ் அலெக்ஸ் தான் பேசினா ஒரே ஒரு நிமிஷம் அலெக்ஸ் நான் உன்கிட்ட கேக்குறேன்டா ஒண்ணு. அலெக்ஸ் நான் ஒரு நிமிஷம் குமரா, நீ வந்து இப்ப தனுஷ் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறேன்னா எஸ்கே மேட்டர் வந்தப்ப இதெல்லாம் பர்சனல் மேட்டர் அதெல்லாம் பேசாதீங்க. இது ஒரு கம்பாரிசன் எது கை தூக்கினுற சொல்லு முதல்ல சொல்லு. இந்த மேட்ல அனிருத் விட்டீங்க, அனிருத் அடிக்கடா நானே ஒத்துப்பேன்டா. உமால ஆண்ட்ரியா போட்டா போல, ஏன் இவரை போட்டா போல, பேர் ஜொனிதா போட்டா போல, அதெல்லாம் மாசா தானே இருக்கட்டும். ஏன்டா ஆண்ட்ரியா கிஸ் வச்சது வலை பிடிச்சதான் நீ பார்த்தாடா குண்டா, கூகுள்ல போய் பாடுறா. நீ பண்ணாதடா இப்படி பார்த்தா நிதிஷ் எப்படி முதுகுல குத்துறான் பாடுறா. இப்போ டேய் நான் இது இராரா எனக்கு ஒரு டவுட்ரா. ஊருக்கே தெரிஞ்சு நான் சொன்ன என்னடா ஆகுது எனக்கு நடுவுல விவேக் வேற ஒரு ட்வீட் எடுத்து வந்து இங்க படிச்சிட்டு இருந்தான் பாத்தியா, சைலண்ட் போட்ட ட்வீட் படிச்சிட்டு இருந்தான். ஊருக்கே தெரியட்டும் உலகத்துக்கே தெரியட்டும், நீ ஒரு டிபியை வச்சீங்கன்னா அந்த டிபில இருந்து விஜய் ஆசை இல்ல இல்லடா இவன் சொல்றதானா ஆசை விஜய் ஃபேனாக சொல்லக்கூடாது சார் அப்படின்னு. அலெக்ஸ்னா நீ வேணா டீம்ஸ் அக்கவுண்ட் வச்சு என்ன பண்ணிக்கணும் அப்படின்றாங்க அவங்க. இல்ல டீம்ஸ் அக்கவுண்ட் வச்சு வந்தானே உன் குரல் கேக்குது மிமிக்ரி பண்றானுவானுங்க. உன் குண்டா முண்டக்குமாரா. இல்லடா இது விட்டுரு குமார், இது நியாயப்படிக்கல. ஜீப்ரஸ் டைவர்ஸ் ஆச்சுரா. இவன் கலாச அனிருத்த, நான் வந்துட்டு யுவன் சங்கர் கேட்டேன்டா. இது தப்பாடா? சரி விடு விடு, ஃபியூச்சர்ல குமாரன் இந்த வேலை பண்ணுவான், அதனால கம்மியாடும். சரி விடுங்க, சண்டே எல்லாம் முடியுது. சரி மதன ஸ்டார் பத்தி சொல்றேன். எஸ்கே போட்டு அடிச்ச குமாரன் எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுக்கிறேன் நான் ஒரு பக்கம். டேய் நான் எஸ்கேவே அடிக்கலடா, அவன் இந்த ஃபேமிலி மேட்டர் வச்சு அவனையுமே அடிக்க மாட்டேன்டா நான் எப்பயுமே. ஐய் நீ உடங்கோத்த லத்தா ஏன்டா லத்தாவை போட்டு தர்மடி வாழ்க்கை போட்டு அது எப்ப நடந்துடா மாமே. அலெக்ஸ் எல்லாம் தங்கத்தர எல்லாம் ஒரு அளவுக்கு தான்டா அலெக்ஸ். குமரா இது ஃபேமிலி மேட்டர் குமரா. சரி விடு இல்ல யாரும் எல்லாரும் அந்த டாபிக் விடுவோம். மதன நீ ஸ்டாரை பத்தி சொல்லி மட்டும் காமனா இல்ல டாபிக் விடு. ஸ்டார் சொல்றேன் ஃபர்ஸ்ட் குமரன் சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க நீ ஃபேமிலி மேட்டரா. அது குமரன் சொல்ல அவனே நல்லா இருக்கும். மதனே மேட்டர் முடிக்க பார்த்தா நீ திருப்பி ஆரம்பிக்கிற பத்தியா. ஒரு நிமிஷம் இருந்தா குமரா, அவன் என்ன செகண்ட் வைஃப் தனுஷுக்கு செகண்ட் வைஃப். மதனே இதோட ஸ்டாப் பண்றா மதன், போதும்டா. பச்சையா பேசிருக்கா. எதனா ஒரு லூஸ் மாதிரி பேசாத மதனே. தனுஷ சுத்துற எப்ப நம்ம கல்யாணம் பண்ணானுங்க என்னடா உலகிட்டு. மதன் வந்துட்டு ஏகே ஃபேன் சொல்லுங்க. இல்ல இவன் அப்படிதான் பேசிட்டு இருக்கான். அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் ஃபேன் மதன. அஜித் வாழ்க. எவனா வந்தீங்கன்னா தனுஷ் இன்டர்வியூ எடுத்து போட்டுருவேன். அசிங்கமா உங்களுக்கு அம்மாட்டுக்கு தனுஷ் புரியல. தனுஷோட இன்டர்வியூ எப்படி எடுத்து போட்டுருவேன். மேல போட்டோம் அது திரும்ப அனுப்புடாடி இவன் இது பண்ணி ரிமூவ் பண்ணிட்டா. இவன் தான் யாரும் ஃபேமிலி பேஸ் இது பண்ண வேணாம். ஒரு டவுட், நம்ம தான் ஃபேமிலி பேஸ் பண்ணல இருக்கிறத பேசுறோம். கிடையாது சந்திரா, நீ லத்தாலாம் பேசும்போது நான் கம்மன் இல்லையா? லத்தா பேசும்போது சரி முடுங்கடா டி குமரா உடு குமரா கீழே கலர் இருக்கு, அவனுக்கு ஸ்பீக்கர் போடுறா. ஓட்டு போட்டான்டா, குரூப்ல போட்டான்.
அவன் ஓட்டு போட்டிருப்பான்னு எனக்கும் தெரியும். இன்னைக்கு கலர் கட்சி 2000 ரூபாய் கொடுத்தாங்களாடி. காசு வாங்கிட்டு தான் போட்டுரும். ஆனா அவங்க ஏரியால தரலன்னு தான் முன்னாடி கத்திருந்தான். கடைசி நேரத்தில் தந்தாங்களான்னு தெரியல. மதன அரண்மனையோட மொக்கையா போகுது ஸ்டார். ஏன் இப்படி 15 கோடி கலெக்ஷன்? ஓப்பனிங் நல்ல ஓப்பனிங், அது தப்பு இல்ல. ஆனா அவங்க பண்ண பில்டப்புக்கு இது கம்மி தான்டாடி. நல்லா இருந்தா இன்னும் பண்ணிருக்கேன்டா. வேற மாதிரி ஓட்டிருக்கேன். பிரின்ஸை விட அதிகமா கலெக்ட் ஆகும்டா, கவலைப்படாது. பிரின்ஸ் ஃபிளாப்டா கேஷ்டா. அப்ப கவின் வந்து எஸ்கே அடிச்சிட்டான். டேய் டேய் பிரின்ஸ் 40டா, இது 15டா. என்னடா 40-15 வித்தியாசம் இருக்குடா. டேய் அது ஃபைனல் ரன்லடா, இது ஒண்ணு ஃபைனல் ரன்னே முடியலையே. பாப்போம். பிரின்ஸ் இன்னொன்னு சொல்லலாம், பிரின்ஸ் வேர்ல்ட் வைடா ரிலீஸ் ஆச்சு ஃபுல்லாவே, தெலுங்கு எல்லாமே. இதுவும் ஓவர்சீஸ் ரிலீஸ் ஆச்சு. ஏய் அப்படி கிடையாதுடா. கவின் வந்து தெலுங்கு நிறைய பேருக்கு சுத்தமாவே தெரியாது. ஆனா எஸ்கே ஓரளவுக்கு தெரியல, 1% தெலுங்கு டாக்டர் தான்டா. தெலுங்கு டைரக்டர் வேற, அது ஒண்ணுதான்டா, வேற எதுவும் இல்ல. அடாப்டேஷன் சூர்யாவோட இதே அடிச்சிருவான் போல. அவனை செருப்படுத்தான் வாயில வைங்களேன், நிம்மதியா இருக்கும். ஒரு டவுட்ரா, இது குள்ளனுங்க அடாப்டேஷன்ன்றானுங்க. ஈட்டியை விட லவ் டுடே தெலுங்குல சூப்பர் கலெக்ஷன். வெக்கமா இல்லடா ஒரு கொஞ்சமாவது கூசுறது? ஏதாவது இப்ப ஒரு இட்டு கொடுத்துட்டு சொன்னா கூட பரவாயில்ல, ஓகே. தெலுங்குல ஒரு டீசென்டான ஒரு 10 கோடி எடுத்துக்க. விஜய்க்கு ஒரு ஓப்பனிங் கூட இல்ல இது.